வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பாப்போம். 13-11 வாசிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது? ஆட்டுக்குட்டியை போல. ஆனா பேசினது. அப்ப உள்ளுக்குள்ள யார் இருக்கிறா? பிசாசு. வெளியே யார் இருக்கா? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டினா யாரை குறிக்கும்? இயேசுவையும் குறிக்கும், சீஷர்களையும் குறிக்கும், ஊழியக்காரனையும் குறிக்கும். அப்படித்தானே? ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ அது விசுவாசியும் குறிக்கும். நானே நல்ல, அது ஊழியக்காரனையும் குறிக்கும். அப்போ யோசிச்சுக்கோங்க, வரவர் எப்படி வராராம்? ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஊழியக்காரனை போல, விசுவாசியை போல, கிறிஸ்தவர்களை போல வரார். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து பேசுகிற சவுண்டு என்ன சவுண்டு? பாம்பு சவுண்டு. உள்ளுக்குள்ளே இருக்கிறது பாம்பு, வெளியே பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டி. இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதை கண்டுபிடிக்கணுமே. அப்போ உங்களுக்கு 2 விஷயம் இருக்குது அதில். ஒன்று, உங்களுக்கு சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். என்னதான் ஆடாக இருந்தாலும் சத்தம் என்ன சத்தமாக இருக்கும்? பாம்பு சத்தம் தான் இருக்கும். வந்து யாக்கோபு நிற்கிறாரு, மேலே ஃபுல்லாக தோல் போட்டாரு, எல்லாம் தொட்டு பார்த்தா யாரு? ஏசா. ஆனால் சவுண்ட் என்னது? யாக்கோபு. அழகாக சொல்கிறார் ஈசாக்கு, சத்தமோ யாக்கோபின் சத்தம், சரீரமோ ஏசாவின் சரீரம். அப்போ உள்ள இருக்கிறத என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் எதை வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம்? சத்தத்தை வச்சு, அவங்க பேசுகிற பிரசங்கத்தை வச்சு, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? அந்த 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்குது. வாசிச்சிங்கல்ல? வெளிப்படுத்தல. அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதர் பொய்யர் என்று நீ கண்டுபிடிச்சது. எப்படி கண்டுபிடிச்சாங்களா தெரியுமா? அன்னைக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு 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 ஆய்வறிக்கை இருக்குது, அதில் போட்டிருக்கிறாங்க, அந்த காலத்துலலாம் நம்மளை மாதிரி மொபைல் ஃபோனோ வாட்ஸ்அப்போ இல்லை வரவருக்கு பயோடேட்டாவே இருக்காது. திடீர்னு ஒருத்தர் வருவாராம் எருசலேமுக்கு, வந்து சொல்லுவாராம், என்னை பவுல் அனுப்பி வச்சாரு உங்கள் மத்தியில் அப்படிம்பாராம். அனுப்புனவர் பவுல் அனுப்புனாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது லெட்டர் இருக்குதா? வர வழியில் திருடிட்டாங்கம்பாங்களாம். ஏன்னா அந்த காலத்தில் கொள்ளைக்காரங்க என்ன செய்வாங்க? எடுத்துருவாங்களாம். வந்தவர் சொல்லுவாராம், இல்லைங்க என்னை உண்மையிலேயே பவுல் தான் அனுப்பினார். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன்று செய்வாங்களாம். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வந்தவரை பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்களாம். பிரசங்கம் பண்ணுங்க. வந்தவர் இம்மைக்குரியதை குறித்து, உலகத்தை குறித்து, பணத்தை குறித்து, தேவைகளை குறித்து, தன் குடும்ப கஷ்டங்களை குறித்து பேசினால் வந்தவர் பவுலிடத்திலிருந்து வந்தவர் அல்ல, அவன் அப்போஸ்தலன் இல்லை. வந்தவர் மறுமையை குறித்து, பரலோகத்தை குறித்து, இயேசுவை குறித்து பேசினால் அவன் உண்மையான அப்போஸ்தலன். அவன் பேசுறத வச்சு தான் கண்டுபிடிச்சாங்களாம் யார் அப்போஸ்தலன் யார் அப்போஸ்தலன் இல்லைன்னு. இன்னைக்கும் அதே கிரைட்டீரியா தான். சபை என்பது, ஊழியக்காரன் என்பவன் உங்களுக்கு பரலோகத்துக்கு வழிகாட்டுவதற்கான பிரசங்கியர். அவர் அதுக்கு தான் செய்யணும். அவர் உங்களை வச்சு சம்பாதிக்கிறவராகவோ, உங்களிடத்துல இம்மைக்குரியதை பற்றி உங்களுக்கு இப்போ எது ரொம்ப பிடிச்சிருக்குது? கர்த்தர் இந்த வருஷம் நிச்சயம் உனக்கு ஒரு வீடு தருவார். அப்படியே கேட்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? எம்டி ஜெகன் வந்து நல்ல ப்ராஃபஸி சொல்லிட்டு போனார் தெரியுமா? ரொம்ப நாளாக சோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட பேசினார். என்ன பேசினார்? வீடு தருவேன்னு சொன்னார். அதில் என்னங்க தப்பு இருக்குது? கிறிஸ்துக்காக நம்ம பாடு சகிச்சிருக்கோம். அப்போ கர்த்தர் நமக்கு வீடு கொடுக்கறது நியாயம் தானே? அப்போ முதல் வீடு பவுலுக்கு தானே கொடுத்துருக்கணும். அந்த ஆள் ஏன் வாடகை வீட்டில் இருந்தான்? நியாயமா இல்லையா? கர்த்தர் வீடு கொடுக்குறாருன்னா வாங்கிக்கிங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சபைக்கு அதுக்கு வராதிங்க. ஒரு கூட்டம் சபைக்கு அதுக்கே வரும். ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, ஏதாவது இம்மைக்குரியது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஊழியக்காரங்களை தெரிஞ்சு கொள்வீங்கன்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரங்க, ஸ்ட்ரிக்டாக பேசுகிற ஊழியக்காரங்க உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆள் வச்சுருக்கிறீங்க, உடனே லெட்டர் எழுதுறது. அவங்களும் புக்கில் போடுறாங்க. 2500 ரூபாய்க்கு கொடுத்தா ஒருத்தர் சாட்சி போடுறாரு, நான் 2500 ரூபாய் இந்த ஊழியத்துக்கு அனுப்பினேன், கர்த்தர் எனக்கு 5 லட்சம் ரூபாயில் வீடு கொடுத்தார். ஏன் அதை போட்டாங்க? அதை ஏன் போட்டாங்க? பார்த்தோன்னே உங்களுக்கும் அப்பாடா 2500 ரூபா போட்டால் 5 லட்ச ரூபா வீடா, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி போட்டோம்னா 5 லட்ச ரூபாய் வீடு கிடைக்குது. ஒருத்தர் போடுறாரு 4 2500 போடுறாரு. அவர் சொல்கிறாரு, நான் 4 போட்டிருக்கையா அப்படின்னாரு. ஏன்னு கேட்டேன், எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்கய்யா, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வீடு, கடைசி காலத்தில் வாடகைக்கு ஒன்று விட்டு 4 பேர் செட்டில் ஆயிடலாம், 10,000 வேலை செட்டில் ஆக நினைக்கிறான் பாருங்க. இதுதான் இப்போ அவங்கள இம்மைக்குரியதை திருப்பிட்டாங்களா?
வீடுக்கு நேராக, வாசலுக்கு நேராக, வேலைக்கு நேராக. சபை அதுக்கான இடமே கிடையாது. அப்போ நீங்கள் கிடைக்கலாம், அப்போ சபையில் வந்து ஆசீர்வாதத்தை பற்றி பேசக்கூடாதா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ எங்கள் ஊருக்கெலாம் வந்தீங்கன்னா, இங்கே எப்படின்னு எனக்கு தெரியாது, இப்போ இங்கேயும் இருக்கோம். இப்போ எங்கள் ஊருக்கெலாம் வந்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட போன உடனே என்ன வேணும்னு கேட்பாங்க. ஹோட்டலில் கேட்பாங்க. கேட்ட உடனே நாங்கள் இட்லி, தோசை அப்படின்னு சொன்னால் தோசை வரும், இட்லி வரும், கூடவே என்ன வரும்? சட்னி, சாம்பார் வரும். நீங்கள் போய் உட்காந்த உடனே என்ன வேண்டும்? சாம்பார். அவர் சொல்வார், அது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேண்டும்? சட்னி. அவர் சொல்வார், சார் உங்களுக்கு மெயின் டிஷ்ஷு சொல்லுங்கள், என்ன வேணும்? இட்லி. சொல்லிவிட்டு சட்னி, சாம்பார். அவர் சொல்வார், சார் இது கூட வரும் சார், நீங்கள் கேட்கவே வேண்டாம் சார், அதெல்லாம் என்ன வரும்? தானாக வரும். அதே மாதிரி தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் சபைக்கு வரும்போதே சாம்பாருக்கு தான் வரீங்க, சபைக்கு வரும்போதே சட்னிக்கு தான் வரீங்க. பாஸ்டர் இன்னைக்கு அருமையான சட்னி அரைத்தார், சூப்பர் சட்னி, ஆசீர்வாதம், வேற ஒன்றும் இல்லை. அருமையாக பேசினார், சாட்சி இருக்குது. அன்றைக்கி ஒரு சுவிசேஷகர் டிவியில் பேசினார், அழகாக சாம்பார் வச்சார் தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? அழகாக ஆசீர்வாதத்தை பற்றி பேசினார். எதுக்கு? நீங்கள் தேவனை தேடுங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், சபை என்பது ஹீலிங் சென்டர் கிடையாது, சுகமளிக்கிற இடம் கிடையாது. சபை என்பது டெலிவரன்ஸ் சென்டர், விடுதலையாக்குற இடம் கிடையாது. சபை என்பது பிளஸிங் சென்டர், ஆசீர்வாத சென்டர் கிடையாது. சபை என்பது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர், உங்களை பரலோகத்திற்கு மறுரூபமாக்குகிற இடம். அதுதான் சர்ச். அப்போ இதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் பேக்கேஜில் தானாக வருங்க. நீங்கள் உண்மை உள்ளவனாக இருந்தால் ஆசீர்வாதம் தானாய் வரும். இதை நீங்கள் தனியாலாம் கேட்க வேண்டாம், சாம்பார் கொடு, சட்னி கொடுன்னு கேட்க வேண்டாம். நீங்கள் உண்மை உள்ள மனுஷனாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையிலேயே உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அந்த ஆவிக்குரிய சபையாக இருந்தால் உள்ளே வரும்போதே பிசாசு ஓடும். டெலிவரன்ஸ் தானாக நடக்கும், ஹீலிங் தானாக நடக்கும், பிளஸிங் தானாக வரும். ஆனால் எதுக்கு சர்ச்சுக்கு வரேன் தெரியுமா? நான் சபைக்கு வருவது மறுரூபமாவதற்கு, கர்த்தரை போல தேவ சாயல் அடைவதற்கு. நீங்கள் இந்த தாட்டில் வர்றதுனால அந்த தாட்லேயே நிறைய ஊழியக்காரங்க வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? டிவியில், யூடியூப்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியே பேசுகிறாங்க. உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? மனசுக்கு நிறைவாக இருக்குது. இப்போ நம்மளை வந்து கேட்டால் எப்படி இருக்குது? எம்டி ஜெகனை கேட்டால் யுத்தம், சண்டை, நேற்று வரை இயேசு வரப்போகிறாரு, மொத்தம் அழிய போகுது. ஒரு நாளாவது இருந்தாலும் உருப்படியாக பேசுகிறாரா? அவன் மனசில் அப்படி தான் இருக்குது. ஒரு நாள் எங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு யூடியூப்பில் போட்டு விட்றோம், இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே 2-3 பேர் வந்துடுவாங்க. வந்து ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு, நான் அப்லோட் பண்ணிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கீழே ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு, ஆண்டவா இந்த நாளிலாவது இந்த ஆள் ஒழுங்காக பேசட்டும்பா அப்படின்னு போடுறாரு. நம்மளை எப்படி ஆக்கி வச்சுருக்கான் தெரியுமா? இப்போ இந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கான். கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை வருவது எதற்காகனா கிறிஸ்துவின் சாயலை அடைந்து நீங்கள் பரலோகத்துக்கு போவதுக்கு. பணக்காரன் ஆகிறதுக்கு வெளியே இடம் இருக்கு. வெளியே இருக்கிற பணக்காரன்லாம் சர்ச்சுக்கு வந்து பணக்காரன் ஆகல, அவன் உண்மையாக உழைச்சவன் இருக்கான், அவன் பணக்காரன் ஆகிறான். ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு சபைக்குள்ள மட்டும்தான் வழி இருக்கு, வேற எங்கேயுமே வழி இல்லை. அதுக்கு தான் நம்ம சபைக்கு வரணும். இதை நீங்கள் இல்லாததுனால ஒரு கூட்டம் உங்களை வஞ்சிக்குது. வெளியே உங்களுக்கு வெளியே வர்றது பாம்பு சத்தமா ஆட்டுக்குட்டி சத்தமான்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாம்பு சத்தத்தை ஆட்டுக்குட்டி சத்தம் நினச்சிக்கிறீங்க. காரணம், ஆட்டுக்குட்டியினுடைய சரீரத்திலேருந்து அது பேசுது, உங்களுக்கு அது கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பேதுரு பேசும்போது அவர்களுக்கு சந்தோஷமாக இல்லை, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுதான் சரியான மனம் திரும்புதல். ஆண்டவர்கிட்ட வரும்போது, சபைக்கு வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களுக்காக வாங்க. தயவு செய்து உங்கள் காது கிணிய பிரசங்கத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை கர்த்தர் தருவார். உங்கள் தேவை என்னவோ அதை பரலோகம் சந்திக்கும். நம்ம பரமபிதா நம் தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் என்ன தரணும்னு அவருக்கு என்ன செய்யும் தெரியும், நல்லா தெரியும். இப்போ பாருங்க, ஒரு குழந்தைய பார்க்க போகிறீங்க, பார்க்க போன உடனே போகும்போது ட்ரெஸ் வாங்கிட்டு போவீங்களா? அந்த பிள்ளைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறீங்க. போகும்போது இந்த ஆண்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் பெண்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆண்கள் போய் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க? ட்ரெஸ் எடுக்கும்போது ஒரு 2 வயசு பிள்ளைக்கு ஒரு ஃப்ராக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பெண்கள் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 3 வயசுக்காக கொடுங்கம்பாங்க. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் வச்சு போடலாம், பிள்ளை வளரும், அந்த தொலைநோக்கு பார்வை இருக்குது. இவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது. 2 வயசுனா 2 வயசு, 1.5 வயசுனா 1.5 வயசு, அப்படியே எடுத்துருவாங்க. ஏன் நீங்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு போகக்கூடாது? 2 வயசு பிள்ளைக்கு ஏன் ஒரு புடவை எடுத்துகிட்டு போகக்கூடாது?
நல்ல ஒரு பட்டு புடவை, நல்ல 60 முழத்தில் 6 முழத்தில் ஒரு பட்டு புடவை கொடுங்க அப்படின்னு ஏன் எடுக்கக்கூடாது? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எடுக்கலாமா கூடாதா? அந்த பிள்ளைக்கு பிறந்த ஒரு 2 வயசு குழந்தைக்கு பட்டு புடவை எடுத்துகிட்டு போகலாமா கூடாதா? கூடாதா? ஏன்? கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அந்த பிள்ளை வளரும்னு? விசுவாசம் இருக்கா இல்லையா? அந்த பிள்ளை அப்போ சீக்கிரம் செத்து போயிருன்றீங்களா? அது நல்ல பெரிய மனுஷி ஆகும் தோணாதா? ஆனால் உங்களுக்கு ஒன்று தோணும், அது பெரிய மனுஷி ஆகும்போது அப்போ எடுத்துக்கலாம் புடவைய, இப்போ என்ன தேவையோ அதை எடுக்கலாம். அந்த அறிவு அங்கே இருக்க, அது ஏன் ஆசீர்வாதத்தில் மட்டும் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். உங்களுக்கு எப்போ எது கொடுக்கணும்னு பரலோகத்துக்கு தெரியும். நம்ம வீட்டு ரோடுக்குள்ளேயே 2 வீலர் தான் போகும். நம்ம ஆள் கார் கட்டிக்கிட்டு இருப்பார், சோத்திரத்தோட கேட்பார், ஆண்டவரே ஏன் எங்களுக்கு ஒரு கார் கொடுக்க மாட்டீரா? ஆண்டவர் கொடுத்தா எங்கே நிறுத்துவிய? எங்கே நிறுத்துவீங்க? 2 தெரு தள்ளி நிறுத்திட்டு ரோட்டுக்குள்ளே வந்துட்டு நைட்டு படுக்க போகும்போது மனுஷிக்கிட்ட கேட்பார், ஒய்ஃப்கிட்ட கேட்பார், ஏம்மா காரு அங்கே நிற்கிது, யாராவது காரை உடைச்சிட்டா என்ன பண்ணுங்கிறீங்க? நான் வேணா நைட்டு போய் கார்லேயே படுத்துக்கிட்டுமா? இப்படி நடுத்தரில் படுக்கிற ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? புரியுதா உங்களுக்கு? அப்போ கார் உங்களுக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணார்னா முதல்ல அதை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாரு, அதுக்கு பெட்ரோல் போகிறதுக்கு முதல்ல காசு கொடுப்பாரு. நான் ஒரு பாஸ்டரோட பார்க்க போயிருந்தேன், அவர் வீட்டில் காரு 2 வருஷம் இருக்குது, புதுசாக இருக்குது. எனக்கெல்லாம் வெக்கமாக போச்சு, என் கார்லாம் ஒரே மாதத்தில் பழசாயிரும். புதுசாக இருக்குது அவர் காரு. உள்ளே போய் எட்டி பார்த்தா 800 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு. அப்போ அவரை கேட்டேன், கார் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு பாஸ்டர்? இது 2 வருஷம் முடிஞ்சிருச்சு பாஸ்டர்னாரு. 2 வருஷத்தில் 800 கிலோமீட்டர் தான் ஓட்டி இருக்கீங்க, புதுசாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, ஏன் பாஸ்டர்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பெட்ரோல் விற்கிற விலைக்கு எதுக்கு பாஸ்டர் காரை வெளியே எடுப்பானே? அப்போ நான் கேட்டேன், அப்புறம் ஏன் வாங்குவானே? இப்படித்தான் நிறைய பேர் ஆசீர்வாதத்தை கேட்டு கேட்டு கேட்குறான். கேட்குறவங்கெல்லாம் இப்படி தான், ஆண்டவரே எனக்கு அது கொடும், ஆண்டவரே இது கொடும். ஆண்டவருக்கு தெரியுங்க உங்களுக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது வேதனையை கூட்டார். இந்த நேரத்தில் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அது ஏது போதுமானதாக இருக்கும்னு பரலோகத்துக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அர்ஜென்ட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கிட்டாரு, சக விசுவாசி வாங்கிருச்சு, இல்லைன்னா அக்கா தங்கச்சி வாங்கிட்டாங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் வீடு கட்டிட்டாங்க, சோத்திரம் 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 சோத்திரம். ஜப குறிப்பு எழுதி கொடுக்குறது வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில், சொந்த வீடு கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். ஏன் உங்களுக்கு வீடு கொடு, மூச்சு கொடுத்த ஆண்டவருக்கு வீடு கொடுக்கணும்னு தெரியாதா? ஏன் கொடுக்க மாட்டாரா ஆண்டவர்? ஆண்டவருக்கு தெரியும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிறதான தேவன். எப்போ எதை கொடுத்தா எது சரியாக இருக்கும்னு தெரியணும். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி எண்ணம் வந்த உடனே இதுக்கேற்ற ஊழியக்காரன் கரெக்டாக நமக்கு ஒருத்தர் வருவார். இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுப்பாருங்கிறாரு ஒருத்தர் இருக்காரு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுப்பாரா? எங்க நிறுத்துவ? கொடுத்துட்டா எங்க நிறுத்துவீங்க? சரி கொடுத்துட்டாரு, எப்படி பெட்ரோல் போடுவீங்க? சரி கொடுத்துட்டாரு, யார் ஓட்டுவா? அதுக்கு பைலட் வைக்கணும்ல. அவர் 3 லட்சம் சம்பளம் கேட்பாரு, நமக்கு 30,000 தான் சம்பளமே. இன்னைக்கு கேட்கும் போது சில ஆட்கள் அப்படி இருக்காங்க. ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு என் கூட வந்துகிட்டே இருந்தாரு, திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். வருக வந்துருச்சோன்னு திரும்பி பார்த்தா ரோட்ல இருக்கிற ஒரு கார் மேல கை வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கார் நல்லா ஃபாரின் கார், காஸ்ட்லி கார், இப்படி கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் அவரை கேட்டேன், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டேன். இல்லைப்பா, நாம் எதை அறிக்கை பண்ணுறோமோ கர்த்தர் அதை தருவார், இதை கை வச்சு ஜோம் பண்ணால் கர்த்தர் தருவார் அப்படின்னாரு. நான் சொன்னேன் தரமாட்டார் அப்படின்னு. உடனே அவர், நீ எப்போ பார்த்தாலும் அவிசுவாசமாகவே பேசுகிற, ஏன் தரமாட்டார் அப்படின்னாரு. அது அவன் காரு, அதை எப்படி உனக்கு தருவார்? கேட்குற அறிவாளி எப்படி கேட்கணும்? இது மாறியாவது கொடுங்க தானே கேட்கணும். கர்த்தாவே இந்த காரை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டில் நிறைய ஊழியக்காரங்களுக்கு சர்ச்சு வைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ விசுவாசி கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் மேலே சர்ச்சு வச்ச உடனே 3 மாதம் கழிச்சு எப்படி ஜோம் பண்ணுறாருன்னா, இந்த இடத்தை சொந்தமாய் கொடுக்கும்படி ஜோம் பண்ணுவோங்கிறாரு. கீழே இருக்கிற ஓனருக்கு பக்குன்னு இருக்கு. நீங்கள் கேளுங்க, சொந்த இடம் வேணான்னு சொல்லலை, வேற எங்கேயோ ஒரு இடத்த கேளுங்க. கர்த்தர் இந்த இடத்தை சொந்தமாய் கொடுக்கும்படி ஜோம் பண்ணுவோம். அவர் கீழே இருந்து இந்த ஆள் காலி பண்ணும்படி ஜோம் பண்ணுவோம். ஆண்டவர் நிலைமை நினச்சி பாருங்க. இப்போ இந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்குறதா, இந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்குறதா? இதுதான் இன்னைக்கு இருக்கு விசுவாசி நிலைமை. இன்னைக்கு
நல்ல கார் மேலே கை வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், அந்த காரை அவர் தரமாட்டார், அது இன்னொருத்தருடைய காரு. நீ இப்படி அதுவும் சொன்னேன், பாரு நீ காருக்கு ஜோம் பண்ணுற, நல்ல வேலை அந்த ஆள் பூட்டிட்டு கடைக்கு போயிருக்கான், ஒருவேளை மனைவி பிள்ளையை விட்டுட்டு போயிருந்தானா நீ சேர்த்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்க, எது எதெல்லாம் உனக்கு கிடைக்கும்? எப்படி ஜோம் பண்ணுறியா? கேட்டா சொல்றாரு, கொரியாலேருந்து ஒரு பாஸ்டர் தான் சொன்னார், எது மேலே கை வச்சு ஜோம் பண்ணாலும் அதை கொடுப்பாரு. அது கொடுப்பாரு, எது மேலே ஜோம் பண்ணோம்? ஒரு புது கடைக்கு போய் அந்த கடையில் ஜோம் பண்ணி அந்த சோஃபா செட்டு மேலே கை வச்சிங்கன்னா நியாயம், ஏதோ ஆண்டவர் காசு கொடுத்து கொடுப்பாரு. போய் இருக்கிற கார் மேலே ஜோம் பண்ணுறது, யாரையாவது வீட்டை பார்த்தா இதே வீட்டை கத்த தரும், அது தரமாட்டார். இது பேராசை இல்லையா? வசனம் சொல்லு தானே, அடுத்தவரோட பொருளை இச்சியாது இருப்பாயாகன்னு. இன்னைக்கு இதுதான் சர்ச்சுன்னு ஆயிப்போச்சு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வாத கடவுளாய் மாத்திட்டீங்க, பரலோகத்துக்கு போற கடவுளா வைக்கல. இயேசு கிறிஸ்து ஆசீர்வாத கடவுள் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அவர் பரலோகத்துக்கு போறதுக்காக தான் வந்தார். உங்களுக்கு காரு கொடுக்கிறதுக்கு அவர் ஏங்க சிலுவை சுமக்கணும்? உங்களுக்கு வீடு கொடுக்கிறதுக்கு அவர் ஏன் சிலுவை சுமக்கணும்? அதுக்கு நீங்க ஒழுங்கா உழைச்சாலே கிடைச்சிரும். அவர் சிலுவையை சுமந்தது உங்களுக்கு வீடு காரு கொடுப்பதற்கல்ல, அவர் சிலுவையை சுமந்தது உங்கள் ஆத்துமாவை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி திரிறான், அவர் பாடு அனுபவித்து நம்மை ஐஸ்வர்யனாக்கினார். இப்படி எடுத்துக்கோங்க, இயேசு ஐஸ்வர்யனாக்கும்படி தரித்திரனானார் ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை என்ன சொல்லிட்டான், நம்மலாம் பணக்காரன் ஆகிறதுக்கு தான் இயேசு என்னவாயிட்டாரு, ஏழை ஆயிட்டாருன்ட்டான். சரி, அது உண்மையினே வச்சுப்போமே. அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் யார் பணக்காரனாக இருக்கணும்? இயேசுக்கு அப்புறம் யார் பணக்காரனாக இருக்கணும்? அத்தனை அப்போஸ்தலனும் கோடீஸ்வரனா மாறி இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஏன் அப்புறம் பசி, அவர் சொல்றாரு பவுல், பசியோ பஞ்சமோ நிர்வாணமோ நாசமோசமோ ஏன் சொல்றாரு? அப்போ அவர் சொல்ற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அது அல்ல. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இம்மைக்குரியதற்காக மட்டும் கர்த்தரை நீங்கள் தேடுகிறவர்களாக இருப்பீர்களானால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லைன்னு சொல்லுது. Church is not the place for worldly blessing. This is the place for heavenly blessing. உன் தாட்டே அப்படி தான் இருக்கணும். சர்ச்சுக்கு வரும்போது, இன்னைக்கு எனக்கு என்ன ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே, நான் எப்படி உம்மை போல மாறுறது? ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. அப்ப இன்னைக்கு சபையை நீங்க எப்படி ஆக்கிட்டீங்க? கடந்த 25 வருஷமா ஆசீர்வாதம் 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 சொல்லி கடைசியா உங்களை நம்பி ஒருத்தர் ஆசீர்வாதம் டிவினே ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க அந்த நிலைமைக்கே போயிட்டியா? மற்ற டிவி எல்லாம் பார்க்கறதே இல்லை, நீங்க கேட்கறதுக்கே நல்லா இருக்கு ஆசீர்வாத டிவி. இப்போ நம்ம வச்சோம்னா எப்படி வைப்போம்? வருகையின் டிவி. நீங்கள் வரமாட்டீங்க. இந்த ஆள் வருக வருக வருகன்னு தான், இது எப்போ வருவான்னு தெரில, ஆண்டவர் வந்தார்னா போகணும் போல். நான் என்ன சொல்கிறேன், உபதேசம் என்பது, சபை என்பது உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். நீங்கள் செலக்ட் பண்ணுற, இப்போ பாருங்கள், உங்கள் பிள்ளையை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்கன்னா நல்ல ஸ்கூலாக சேர்க்குறீங்க தானே? என்ன நல்ல ஸ்கூல்னா என்ன? அவனுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுத்து பாஸ் பண்ணுற இடம், கரெக்ட் தானே? ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறீங்கன்னா நல்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஜீவனை காப்பாற்றுற இடம். அதே மாதிரி தான் சபை என்பது உங்களுக்கு நல்ல உபதேசத்தை கொடுத்து உங்கள் ஜீவனை காப்பாற்றி பரலோகத்துக்கு கொண்டு போகிற இடம். அந்த மாதிரி சபைக்குள்ளே தான் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியக்காரனை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். சும்மா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்கள் காதுக்கு இனிய ஆட்களை பேசுகிற தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். அவனும் வஞ்சிக்கப்படுவான், நீங்களும் வஞ்சிக்கப்படுவீங்க. கடைசி காலத்தில் என்ன ஆகுது? உள்ளேருந்து பேசுறது பாம்பா இல்லை ஆட்டுக்குட்டியான்னு உங்களுக்கு தெரியல. அவன் அடிச்சு விட்றான் பாருங்க, என்னென்னமோ சொல்கிறான். நீங்கள் எல்லாம் அப்படியே உட்காந்து கேட்குறீங்க. ஒரு காலத்தில் சர்ச்சுக்குள்ளே சினிமா பாட்டு மாதிரி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. முந்தைய ஆவிக்குரிய பாட்டு இருந்துச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஒரு 25 வருஷத்துலேருந்து சினிமா பாட்டு மாதிரி பாட்டு வந்துச்சு. நிறைய பாட்டு இப்போ இருக்கே. நடுவில் இயேசுவே அப்படின்னா அது நம்ம பாட்டு, வர்றாட்டி அவங்க பாட்டு, உலகத்தின் பாட்டு. 2 பாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்கள் பாருங்கள், முந்திலாம் தந்தானே துதிப்போம்லாம் பாட்டு வரும் ரேடியோவில். அந்த மியூசிக்கை கேட்டவொடனே தெரியும் அது யார் பாட்டு, நம்ம பாட்டு தான் பாடுறாங்கன்னு. இப்போ உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. 2 பாட்டும் அஜுங் 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 அஜுங்குன்னு இருக்கேன். நடுவில் எங்கேயாவது ஏசுவே அப்படின்னா நம்மால் தான் பாடிட்டு தெரியுறாரு, உள்ளே இருக்கிறது நம்மால் தான். அந்த இயேசுவே வராட்டி அவங்க ஆள், அவ்வளோதான் டிஃபரன்ஸு. இப்போ கொரோனாக்கு அப்புறம் சுத்த மோசம், சினிமா பாட்டே பாடுறான். இப்போ சர்ச்சுக்குள்ள என்ன பண்ணுறான்? சினிமா பாட்டே பாடுறான். நீங்கள் அது தப்புனாது உங்களுக்கு தோணுச்சா? சர்வ வல்லமை உள்ள ராஜா, பரலோகத்தின் தேவன், அவரை பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களே 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு இருக்கான். பரலோகத்தில் இருக்கிறவனே அவ்வளோ பெரிய புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுறானே, சபைக்குள்ளே இருக்கிற நீ நானும் எவ்வளோ ஃபாலோ பண்ணணும்? இதை சொல்லி கொடுத்தா சபைக்கு கோபம் வருது. அவன் என்ன சொல்கிறான்? ஏன் இதை சர்ச்சிலலாம் நீங்கள் பேசுகிறீங்க? ஏன் இந்த ஒழுங்கெல்லாம் சொல்கிறீங்க? சபைக்கு வந்தீங்களா,
சுரத்தே இல்லாமல் ஒரு ஜபத்தை பண்ணீங்களா, ஆவியே இல்லாத 4 பாட்டு பாடினீங்களா, ஜீவனே இல்லாத ஒரு மெசேஜை கொடுத்தீங்களா, அனுப்பி விட்ருங்க. வந்து போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். வந்த வண்ணமாக திரும்புகிறான். சர்ச்சு எப்படி உட்காந்துருக்கு, இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே எஸ்எம்எஸ் அனுப்புகிறான், வந்துட்டியா. அது இங்கே உட்காந்துட்டு இங்கே எஸ்எம்எஸ் அனுப்புது, வந்துட்டேன். சபைக்குள்ளே உட்காந்துட்டு என்ன சேட்டை, இதெல்லாம் ஏன் உள்ளே வருது? இவன் உள்ளே வரும்போதே ஆவியில் வந்தானா, கண்ணை மூடி கையை தூக்கினானா, போகிற வரைக்கும் ஆவியில் இருந்தானா, இந்த வேலை வராது, இது வராது. சபை எதனால் கெட்டு போகுது? இதனால தான் கெட்டு போகுது. ஆவியில் வசனம் இல்லை, ஆராதனையில் ஜீவன் இல்லை. ஒரு 2 மணி நேரம் நடத்தி முடிச்சா தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு காரணம் யாரு? நீங்கள் தான். நீங்கள் விரும்புறது அதான். அது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சர்ச்சில் கடிந்து கொண்டு பேசக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. கவனிச்சுக்கொள்ளுங்க. கடைசி காலத்தில் உங்களை மோசம் போக்குற இந்த மாதிரி ஓநாய்கள் கூட்டம் அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒழுங்கு இருந்துச்சே, அந்த ஊழியக்காரன் ரோல் மாடல். அந்த ஊழியக்காரனை பார்த்து தான் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அமையும். இன்னைக்கு டிவோர்ஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, 2வது கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, 2வது கல்யாணம் பண்ண போகிற பொண்ணோட வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் பாடுறதையோ அவர் பேசுறதை மட்டும் கேட்டால் போதும், வேற எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கவனிச்சு கொள்ளுங்க. சபை என்பது ஒழுக்கத்தின் உச்சம். உங்கள் மேலே தப்பான ஒரு காரியத்தை சொல்கிறானா, நீங்கள் உண்மை உள்ளவனாக இருப்பீங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆள் யாருன்னு பாருங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி கடைசி காலத்தில் சபை என்பது மிக மோசமான இடத்துக்கு இந்த மாதிரி ஓநாய்களை நம்புது. சபைக்குள்ளே உட்காந்து சினிமா பாட்டு பாடுறான், சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சினிமா காரியங்கள் செய்கிறான், இவனை தான் இன்றைக்கி சபை நம்புது. நீங்கள் இந்த மாதிரி ஓநாய்களுக்கு வஞ்சிக்கிற காரியங்களுக்கு செவி சாய்ப்பீர்களானால் வேதம் தெளிவாய் சொல்லுது, ஒரு நாள் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள், அந்த ஓநாய்கள் உங்கள் ரத்தத்தை குடிக்கும் என்று வேதம் சொல்லுது.